அனைவருக்கும் வணக்கம். பாண்டு மகாராஜாவின் இறப்பு எப்படி நேர்ந்தது என்பதையும், மாத்ரி பாண்டுவோடு உடன்கட்டை ஏறப்போவதாக முடிவெடுத்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்து நடந்ததை பார்க்கலாம். மாத்ரி இவ்வாறு ஒரு முடிவெடுத்ததை அறிந்த மகரிஷிகள் குந்தியையும் மாத்ரியையும் சமாதானம் செய்தனர். உங்களுடைய புத்திரர்கள் பாலகர்களாக இருப்பதால் நீங்கள் எவ்விதத்திலும் மரணமடைதல் ஆகாது. வீரர்களான பாண்டவர்களை குரு ராஜ்யமான ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஒருவேளை திருதராஷ்டிரன் பொருளாசை கொண்டு பாண்டவர்கள் விஷயத்தில் சரியாக நடக்கவில்லை என்றால் குந்திக்கு குந்தி போஜனும் யாதவர்களும் இருக்கிறார்கள். மாத்ரிக்கு பலவான்களில் சிறந்த மகாரதனான சல்லியன் இருக்கிறான். கணவனுடன் மரணமடைவது பலனுள்ளதுதான், அதில் சந்தேகம் இல்லை. பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி பிராமணர்கள் இதை தவிர்க்கவே சொல்கின்றனர். கற்புள்ள பெண் கணவன் இறந்த பின் பிரம்மச்சரியம் எனும் விரதத்தை எடுத்துக்கொண்டு மனதை அடக்கி அனுஷ்டான நியமங்களை கடைபிடித்து பரிசுத்தமடைந்து நல்லவளாக கணவனையே நினைத்துக் கொண்டிருந்து தன் கணவனையும் பிள்ளைகளையும் கரையேற்றுவாள். அவளுடைய ஆத்மாவும் இச்செயலால் கரையேறும். ஆதலால் நீங்கள் இருவரும் உடன்கட்டை ஏறும் எண்ணத்தை விடுத்து இத்தவ வாழ்வு வாழ ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று மகரிஷிகள் அனைவரும் குந்தி மற்றும் மாத்ரிக்கு அறிவுரைகளை வழங்கினார்கள். அதை செவிமடுத்த குந்தி, பிராமணர்களின் சொல்லை நான் ஏற்கிறேன். இது பிராமணர்களின் சொல்லாக அல்ல, எனது கணவரின் சொல்லாக எண்ணி அதை மனமாற ஏற்கிறேன். மகான்கள் சொல்வது எதுவோ அதுவே என் கணவருக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நன்மை பயக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னாள். புத்திரர்களை வழி நடத்துவதில் குந்தி சாமர்த்தியம் கொண்டவள். அருந்ததியும் புத்தியில் குந்திக்கு ஈடாக இருக்க மாட்டாள். யாதவர்களும் குந்தி போஜனம் குந்திக்கு ஆதரவாக இருப்பார்கள். குந்தியே, உன்னை போல் புத்திரர்களை காப்பதில் நான் திறமை கொண்டவள் அல்ல. அப்படிப்பட்ட நான் பார்த்தாவுடனே செல்கிறேன். காம சுகத்திலும் நான் திருப்தி அடையவில்லை. மூத்த தேவியே, நான் பார்த்தாவுடன் செல்ல எனக்கு அனுமதி கொடு. தர்மம் தெரிந்தவரும் நன்றி மறவாதவரும் சத்தியம் தவறாதவரும் சிறந்த புத்தியும் உள்ள நம் கணவருக்கு பணிவிடை செய்ய நான் செல்கிறேன். எனக்கு விடைகொடு என்று சொல்லி முடித்து தன் பிள்ளைகளான நகுலன் மற்றும் சகாதேவனை குந்தியிடம் ஒப்படைத்தாள் மாத்ரி. பின் மாத்ரி மகரிஷிகள் அனைவரையும் வணங்கி 5 பாண்டவர்களையும் அணைத்துக் கொண்டு பலமுறை உச்சி மோந்தாள். குந்தி உங்கள் அனைவருக்கும் தாய், நான் உபதாய். பிதா இறந்து போனார். 4 பேருக்கும் மூத்தவனான யுதிஷ்டிரனே இனி உங்களுக்கு பிதா. பெரியோர்களை பணிவதிலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கைவிடாதவனும் ஆகிய யுதிஷ்டிரனை போன்றவர்கள் அழிய மாட்டார்கள், தோல்வியடைய மாட்டார்கள். ஆதலால் நீங்கள் நால்வரும் தந்தையிடம் எவ்வாறு நடப்பீர்களோ அவ்வாறு யுதிஷ்டிரனிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி ரிஷிகளை பலமுறை வணங்கினாள் மாத்ரி. குந்தியையும் வணங்கி, யது புத்திரியே, நீ பாக்கியவதி. உனக்கு நிகரான ஸ்திரீ புவியில் இல்லை. அளவற்ற சக்தியுள்ள புகழுள்ள 5 புத்திரர்களுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் தவ வன்மையையும் நீ பார்க்க போகிறாய் அல்லவா? நீ நல்லொழுக்கம் உள்ளவள், நான் வணங்கவும் பூஜிக்கவும் தகுதியுள்ளவள், எல்லாவற்றிலும் சிறந்தவள், உன்னுடைய நற்குணங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவள். யாதவ குமாரியே, எனக்கு விடை கொடு, தயங்காதே என மாத்திரை சொல்லி முடிக்க குந்தி கண்ணீர் மல்க, பாக்கியவதியே, அனுமதி கொடுக்கிறேன். விசாலமான கண்களை உடையவளே, சிறந்த பெண்ணே, சொர்க்கத்தில் பார்த்தாவுடன் சேர்க்கை உனக்கு சீக்கிரம் உண்டாக கடவது. சொர்க்கலோகத்தில் அவரோடு நீ சேர்ந்து நீடூழி வாழ்வாயாக என வாழ்த்தினாள். பிறகு பிரேத காரியங்களில் தேர்ந்த காசியபர் எனும் புரோகிதர் ரிஷிகளை கொண்டு தங்க துண்டுகள், நெய், எள், தயிர், அரிசி, தண்ணீர் குடங்கள், கோடாலி ஆகியவைகளை வரவழைத்து அஸ்வமேதா அக்னியை கொண்டு வந்து இறந்து போன பாண்டுவின் உத்தர கிரியைகளை முறைப்படி செய்து முடித்தார். யுதிஷ்டிரன் புரோகிதர் சொன்னபடி அக்னியினால் பாண்டுவின் உடலை தகனம் செய்தார். சோகத்தினால் தாக்கப்பட்ட யுதிஷ்டிரன் அழுதபடியே பூமியில் வீழ்ந்தார். மாத்ரி அனைவரையும் விட்டு நீங்கி பாண்டுவின் உடலை வணங்கியபடி தானும் சிதையேறினாள். புரோகிதர்களின் வழிகாட்டலின்படி யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து அவ்விடத்தில் ஜலதர்ப்பணம் செய்தார். தந்தை மற்றும் ஒரு தாயை இழந்த பாண்டவர்களின் நிலை இனி என்ன ஆகும்? அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.